ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பேரட் ஸ்க்ரன்ச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சைஸில் துணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரன்ச்சி கிளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டின், அப்புறம் இல்லைனா சன்கிரிப், அது க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி துணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அது பார்க்கறதுக்கு ஷைனிங்காக. இந்த மாதிரி துணியில் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு உள்ளே போகணும். ரைட் சைடு உள்ளே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு மடித்து அந்த சைட் கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இந்த கார்னர் ஸ்டிச் போடுறப்போ ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே உள்ளே வச்ச மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சு கொஞ்சம் கார்னரில் போட்டுட்டோம்னா இந்த இது கிளாத்துக்கெல்லாம் நூல் பிரிஞ்சுட்டே வந்துடும். அதனால் தையல் டக்குன்னு வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் உள்ளே விட்ட மாதிரி வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு வந்து உள்ளே வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பின்னு இல்லைனா ஒரு ஊசி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதுலேருந்து குத்தி இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக்கை வந்து திருப்ப போகிறோம். ஸோ இப்போ திரும்பினதுக்கப்புறமா ரைட் சைட் வெளியில் வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணது எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்க்ரீனி ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறது, நார்மல் ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறது, பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப்ஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸும் நான் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம திருப்பினதுக்கப்புறமா இந்த கிளிப்பை எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பு நான் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் 6 இல்லை 6 ப்ளஸ் ஆர் மைனஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிளிப்பில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து நம்ம எடுத்தோன்னா வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு தையல் வந்து உள்ளே, அதாவது அந்த ஸ்பின்னுக்கு உள்ளே போகிற மாதிரி, வெளியில் அந்த தையல் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அது உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த துணியும் உள்ளே வச்சுக்கிறோம். விட்டதுக்கப்புறமா ஒரு ஊசி நூல் எடுத்துகிட்டு 2 சைடு கார்னருமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஏன் இந்த தையல் போட்டுக்கிறோம்னா, ஒன்று அது ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டு நிற்கும், அது நல்லா இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம தையல் போடலாம் டக்குன்னு லூஸ் ஆகி வெளியில் வந்துடும், அதுவுமே ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு ஒரு தையல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாமே உள்ளே அடக்கின மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லை ஊசி நூல் வச்சு இல்லைனாலும் நீங்கள் உங்கள்கிட்ட க்ளூ கன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபெவிகால் யூஸ் பண்ணி துணி எல்லாத்தையும் கிளிப்பில் வச்ச மாதிரி ஒட்டிடுங்க நல்லா கார்னர். அப்படி இல்லைன்னா அந்த துணி வந்து கிளிப்பை விட்டு நழுவி வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து 2 சைடுமே போட்டுக்கோங்க. அந்த ஹோல்குள்ளே வந்து ஊசி நூல் விட்டு 2 சைடுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது 2 சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு இது வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கிளிப்பில், அது திரும்ப எடுத்து அந்த கிளிப்லேயே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பேரட் ஸ்க்ரன்ச்சி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.